ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பி கிட்ஸ் vlog. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா பாரி எஸ்கேப் பர்சனல் ரன் அந்த மாதிரி ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயாச்சு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆனில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஒன்றே வரும். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ளே போட்டுப்போம். அப்புறம் சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் கைஸ். சவுண்டை நம்ம பண்ணிட்டு ஈஸியை கொடுத்துட்டு வாங்க. இது மேலே தான் ஏறணுமா? கைஸ் ஏனியை கொடுத்துட்டு மேலே அங்கே வருங்க குண்டனை மேலே ஏறலாம் கைஸ். என்ன கைஸ் ஏற முடியல? ஏறலாம், மேலே போகலாம் கைஸ். இப்படி போய் இந்த கம்மி மேலே போய் இதை தொடரணும் கைஸ். அதுக்கு இங்கே கூட ஒரு ஏணி வச்சுருக்கலாங்களா கைஸ். கைஸ் இதை போடுவோம். இது அடித்து உடச்சிட்டு போவோம் கைஸ். போய் அதை மேலே தருவோம். பார்த்தீங்களா கைஸ் நம்ம எவ்வளோ குட்டியாக இருக்கணும். இப்போ கைஸ் எஸ்கேப் நம்ம வந்து இதோட டாபிக் என்னதுன்னா பார்த்தீங்களா, பேசிங்க கைஸ் எடுத்துட்டோம். இதோட டாபிக் என்னதுன்னா நம்ம வந்து இந்த ஜெயிலில் வந்து நம்ம தப்பு செய்யாதவங்கலாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க வேலைக்காக. அந்த ஜெயிலேருந்து நம்ம தப்பிக்கிறோம். இதுதான் அந்த டாப்பிக்கு. கைஸ் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன கைஸ் மேஜிக்கு அந்த அக்கா மட்டும் அங்கே போகிறாங்க பாருங்கள், திறக்காம. நம்ம இந்த பட்டன் அமுக்கிக்கிட்டே போவோம் கைஸ். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஆமாம் பாருங்க கைஸ், இப்படி தான் போகணும். பாருங்கள் மறுபடியும் விழுந்துட்டோம். சரி வாங்க இப்போ போவோம். போய் ஜம்ப்பு ஜம்ப்பு அவ்வளோதான் கைஸ். இங்கே ஏதோ சுத்தியல் இருக்கா? ஸ்பேனர் எடுத்து என்ன கைஸ் பண்ணணும்? இது அடிக்கணுமா கைஸ்? அவ்வளோதான் கைஸ். ஸ்பேனர் எடுத்து உள்ளே வச்சுப்போம். கைஸ் அந்த குண்டனை பாருங்க கைஸ், மறுபடியும் வந்துட்டியான். ஓடு கைஸ். இந்த பட்டன் அமுக்கணும் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ பிடிச்சிட்டியானே. சரி வாங்க கைஸ், மறுபடியும் போய் அந்த பட்டன் அமுக்கிட்டு போவோம். பட்டன் அமுக்கிட்டு தான் கைஸ் போகணும், இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். கதம் வாங்க போயிடுவோம் அப்படியாது. 1 2 3 ஸ்டார்ட். கோ கைஸ். அந்த பட்டன் நமக்கு அவ்வளோதான் கைஸ். பட்டன் நமக்காச்சு. இனிமேல் நம்ம எத்தனை வாட்டி சேர்த்தாலும் அந்த இது மட்டும் அப்படியே நம்மளுக்கு இருக்கும். ஓடு கைஸ். ரொம்ப பெருசாகிடுச்சு கைஸ். இதெல்லாம் ஓட முடியல கைஸ். இப்போ என்ன பண்ண அவ்வளோதான் கைஸ். ஷேப்பு கொண்டதான். ஒய் பிடிச்சிருக்கான் கைஸ். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கைஸ் பார்த்தாலே வெறுப்பாகும். இப்போ நேராக அங்கனக்குள்ள தான் கைஸ் ஓடுறதான் கைஸ் வேலை. ஓடுங்க. அவ்வளோதான் கைஸ் ஓடியாச்சு. மறுபடியும் பிடிச்சி ஓடு மறுபடியும் அவ்வளோதான் கைஸ். ரெண்டு எப்படி தப்புச்சாச்சு. இப்போ தான் கைஸ் ஒரியா கைஸ். எப்படியாவது இதில் ஜெயிச்சிடணும் கைஸ். மறுபடியும் கீழே வந்தாலும் சங்கட்டம் கைஸ். இந்த அக்காலாம் போது பாருங்க கைஸ். நம்மளால தான் இவங்களை பிடிச்சிருக்காங்க கைஸ். இதுதான் நம்மளுக்கு வேலையே. இந்த போலீஸ் கரெக்டாக தப்பிக்கிறது தான் நம்மளோட வேலை. என்ன பண்ணாலும் வந்து பிடிச்சிடுறான். என்ன பண்ணனே தெரியல அவனை. இப்போ எப்படியாவது அந்த கம்பி மேலே ஏறணும். எப்படியாவது ஏறி கைஸ் பேசிக்கிற கேப்பில் நம்ம வந்து இதில் ஏறிட்டோம். வாங்க எடுத்து போகலாம். அது மேலே எப்படியாவது குதிச்சிடணும். கீழே பார்த்தீங்களா குண்டனை பாருங்க நடந்து போகிறான். அந்த குண்டிய சிரிச்சியா பாருங்க கைஸ். பாருங்க மேலே எப்படியாவது ஏறிடணும். ஒரு வேலை ஏறிட்டோம். இனிமே ஆண்டவன் கையில் தான் இருக்குது நம்ம தப்பிக்கிறது. எப்படியா ஏறிடணும் கைஸ். திறக்க முடியல அந்த பாத்ரூமு. அது டாய்லெட் ரூமா? இது கப்பு தாங்குது கைஸ். இங்கே எதுவும் இருக்குது. எப்படி கைஸ் தோண்ட எடுக்க முடியல? எப்படி கைஸ் இருக்காத? ஒரு வேளை பக்கத்து பாத்ரூமில் இருக்குமோ? பக்கத்து பாத்ரூமில் வேணா போய் பார்ப்போமா? ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுக்க முடியுதான் பார்ப்போம். எடுக்க முடியல. பக்கத்து பாத்ரூமில் இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் இல்லை. வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ எங்கனக்குள்ளே தான் போய் எடுக்க? எனக்கு குழப்பமா. இதை வச்சு அடிக்க முடியுமா? ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே புரியலை. என்ன பண்ண? அதனால அக்கா தான் செய்யுது கைஸ். இந்த இருக்குது கைஸ் சுற்றி இந்த இது மண் தோண்டி
எப்படியாச்சும் எடுத்து தோண்டி தோண்டி உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. கைஸ் இங்கே ஏதோ லாவா இருக்குது கைஸ். எப்படி கைஸ் லாவா வந்துச்சு? சரி கைஸ் எப்படியாவது கடந்துருவோம். இந்த வீடியோவுக்கு ஒன்றும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆனில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ஒன்றே வரும் உங்களுக்கு. எப்படியாவது கைஸ் இப்படி விழுந்துட்டோமே கைஸ். என்ன மறுபடியும் நம்ம வந்து குதிச்சு பார்ப்போம். அது என்ன மாட்டிக்கிச்சு? ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். ஓடு தப்பு ஜம்ப்பு ஜம்ப்பு தவிர ஜம்ப்பு. அவ்வளோதாங்க கைஸ், ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். இப்போ வந்து எனக்குள்ளே போவோம். இது என்னது கைஸ் என்னமோ இருக்குது? ஓ இதுவா கைஸ்? ஒரு வழியாக இதில் எப்படியா தாண்டி போயிடணும். இல்லைன்னா நான் கீழே பார்த்தீங்களா ஊசியை கைஸ்? கல்லை பாருங்க கைஸ், கல்லை பாருங்கள். இது பாருங்க ஆடுது, இடமே ஆடுது, இடமே ஆடுது கைஸ், இடமே ஆடுது. இப்போ எனக்கு பாருங்களேன், இடம் ஆடும் பாருங்களே, இடம் ஆடும் பாருங்களேன். இப்போ மறுபடியும் பாருங்கள் இடம் ஆடும். கல் வருது பாருங்கள், இவ்வளோ பெரிய கல் பார்த்தீங்களா? இடம் ஆடுது. மறுபடியும் போய் பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், மேலே போயிடுவோம். அது கைஸ் இது ஒன்றே போயிடுவோம். இவனை எங்கேயோ பார்த்த மணியே இருக்கே. அதுலேயும் நான் பார்த்துருக்கேன் கைஸ், ஏதோ எஸ்கேப்பில். இப்போ பார்த்தீங்களா கைஸ்? சாப்பாடு ஏதாவது சட்டியில் இருக்குமான்னு பார்த்துருப்பியான். அந்த சட்டியில் ஒன்றுமே இல்லை. அதனால் சட்டியை தூக்கி மண்டையில் கவுத்திக்கிட்டான் போல கைஸ். அவனை பாருங்க என்ன வரலாவே. இங்கே வரமாட்டானோ கைஸ்? இங்கே பாருங்க கைஸ், யாரோ அடைச்சி போட்டிருக்காங்க. என்ன பண்ணு பாவம் அந்த பையன். யார் அடைச்சி போட்டாங்களோ. எப்படியா அவங்க போயிடுவோம் கைஸ். என்னது கைஸ் இது? விட்டா ஓ லிஃப்டா? இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டை நான் பார்த்ததே இல்லை. சைடில் எங்கேயுமே சேஃப்டி இல்லை. 2 செயின் மட்டும் போகுது. விழுந்தோம்னா கதம் தான் கைஸ், கதம் தான். என்னமோ இருக்குது, அங்கே எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண, வீட்டை போய் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்னது வாட்ச் ஆடா? கைஸ் திடீர்னு வருது, அதெல்லாம் எனக்கு வேணாம் கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன அதுக்கு சும்மா ஃப்ளாஷ் மணி போடுவோமா இல்லைன்னா அது? ஆமாம் கைஸ், உண்மையிலே ஃப்ளாஷ் மணி தான் ஓடுறோம். சூப்பர் பவர் கைஸ், இது இருக்கிறதுல சூப்பர் பவர் இது. எப்படி ஓடுறோம் பாருங்களேன். எச்சில் போய் கரெக்டாக தான் போகணும், இல்லைன்னா கதம் தான். பார்த்தீங்களா பாருங்க, விழுந்துட்டோம் மறுபடியும். இது எப்படியாவது நம்ம இதை வந்து கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த லெவல் போயிடலாம். கிராஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த லெவல் போயிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதே லெவலில் தான் இங்கனக்குள்ளேயே தான் இருக்கணும். பேசிக்கு இருக்க மாதிரியே 2 வாட்டி உள்ள அந்த 3ஆவது வாட்டி கைஸ். என்ன பண்ண நம்மளுக்கு வந்து சோதனை கைஸ். கைஸ் இங்கே ஒரு அண்ணன் போகிறாங்க பாருங்கள். அவங்கள ட்ராக் பண்ணி போகுமா? மிஸ்ஸு விழுந்துருப்போங்க கைஸ். நல்ல வேலை பொறுமையாக மெதுவாக தவணும், இல்லைன்னா நம்ம தான் கீழே போய் விழுந்து சுற்றுருவோம். பொறுமையாக தவணும் கைஸ், பொறுமையாக. என்னால் ரோப்ளாக்ஸ் ஐடி உங்களுக்கு சொல்கிறேன், பையா 843. அதே மாதிரி என் தம்பி எதுவும் சொல்கிறேன், விராட் கோலி 18. இது 2த்தில் நீ எதுக்கு வேணால் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், ஃபாலோவர் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஜாயின் கொடுப்பேன். நானும் நீயும் விளையாட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மேலே ஏறி போவோம் கைஸ், என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன கைஸ் இது? இந்த ஜெயிலெலாம் உள்ளே இருந்து அவங்க வீட்டில் இருந்து வந்து பேசுவாங்களா, அந்த இடம் மாதிரி இருக்கு கைஸ். படத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைண்ட் அ லேடர்னா ஏணி தானே கைஸ்? ஏணி தான். அப்போ அந்த ஏணியை கண்டுபிடிக்கணும். நம்ம ஏணியை கண்டுபிடிச்சி போவோம். நம்ம ஏணி எப்படியா கண்டுபிடிக்கணும். இது எப்படியா தேண்டி கண்டுபிடிச்சி நம்ம லேடர் கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் லேடர் எங்கே இருக்குமே தெரில. இங்கிட்டு போகலான்னு பார்த்தா இங்கேயும் கதவு மூடி இருக்குது. அப்போ எங்கே தான் நம்ம போய் தேட? நீங்களே சொல்லுங்கள். இந்த இங்கேயும் அங்கே போனால் கீழே வந்து எதுவுமே இல்லை.
அப்புறம் எப்படி நம்ம போய் கண்டுபிடிச்சி அதை தேடி கொண்டு வர எதிரமா அடிக்கணும். இதுக்குள்ளே லேடரா? இது என்ன அது கைஸ்? ரெஃப்ரெஷ் பண்ணுறது. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம கொண்டு போகலாம் கைஸ். ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது கொண்டு போகிறது தான் வேலை. எப்படியா கொண்டு போயிடணும் அங்கனக்குள்ளே கொண்டு போய் கரெக்டாக வைக்கணும் கைஸ். கரெக்டாக மேலே பார்த்து வைப்போம். ட்ராப் கொடுத்தாச்சு. மேலே ஏறுவோம். மேலே ஏறி அதை திறந்து விட்டு ஜம்ப் பண்ணி மேலே போய்ட்டோம். மேலே போய்ட்டு போய் அங்கே மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் ஒன்றுமே இல்லை. இது என்ன அது இப்படி இருக்குது? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி போக? ஐயய்ய, இது நம்மளுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது. இது எப்படியாவது போயிடணும். அவ்வளோதாங்க வந்துட்டோம். இந்த லெவலையும் கிராஸ் பண்ணிட்டோம். இந்த அடுத்த லெவலில் கிராஸ் பண்ண எப்படியாது. நானும் அப்போலேருந்து பார்க்குறேன் காய்ஸ், அந்த மேலே ஏதோ கிராஸ் சிம்பிள் போட்டு காமிக்கிது. அது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அது என்னன்னு ஒன்றுமே புரியலை. வாங்க மேலே ஏறுவோம். மேலே ஏறி போய் மறுபடியும் இங்கேயே விழுந்துட்டோம் பாருங்கள். இதுதான் நம்மளோட இது. இந்த பாருங்கள், மறுபடியும் அங்கேயே விழுகிறோம் பாருங்கள். எப்படியாவது இந்த பாருங்கள், இங்கிட்டு விழுகிறோம். இங்கே போய் இங்கே பாருங்கள். எல்லாமே இப்படி தான் கைஸ். இந்த கேமில், இந்த ரோப்ளாக்ஸ் கேமில் இந்த கேமை கண்டுபிடிச்சா தூக்கி போட்டு மிதிக்கணும் கைஸ். தூக்கி போட்டு மிதிக்கணும். இங்கே பாருங்கள், சொல்லி கொடுக்கும்போது எத்தனை ஆட்டி விழுந்துட்டோம். இப்போ பாருங்கள், போவோம் கைஸ். போ. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். ஓடு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம தான் கைஸ். அவ்வளோதான். இனிமேல் வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இனிமேல் இதையும் கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்த தடவை என்ன போய் பார்ப்போம். இந்த லெவலில் தெரியும் கைஸ். என்னதுன்னா என்ன கைஸ், மறுபடியும் இங்கே வந்துட்டோம் கைஸ். ஒன்றுமே புரியல. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன அது இப்படி இருக்குது? இதே மெஜிக் கைஸ், மெஜிக். இது எப்படியா கிராஸ் பண்ணி போயிடுவோம் கைஸ். மறுபடியும் வந்துட்டேன் பாருங்கள். மறுபடியும் போய் சாக வேண்டியதாக இருக்குது. போங்க கைஸ். என்ன கைஸ் இது? நம்ம இப்போ இதை தாண்டாமல் நம்ம கீழே போய் ஒன்று தான் எழுதி இருக்குது. அதை போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் தொண்டை கட்டிக்கிச்சு. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ப்போம். இந்த வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிட்டோம்னா ஒன்று வால்வு இது மேலே தான் இருக்குது. அதையும் க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு கைஸ் கேம். அதுக்கப்புறம் இந்த லெவல் முடிஞ்சு கேம் முடியலை. கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். அவ்வளோதான் கைஸ். இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அங்கே 1 2 3 ஸ்டார். பார்த்தீங்களா கைஸ்? நம்ம நிழலை பார்த்தீங்களா கைஸ்? தான் தெரியுதா? சரி, மேலே போ. இங்கே அப்படி இருந்துக்கிட்டு இருந்தா அவ்வளோதான். நம்ம கதி அவ்வளோதான் கைஸ். இப்போ எப்படியாவது இங்கேருந்து அங்கே தவங்கணும். அவ்வளோதான், தப்பியாச்சு. இனிமேல் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகிறது தான் வேலை. எப்படியாவது தவணும் நம்மளோட. பார்த்தீங்களா கைஸ், தவி போன ஜாலியாக இருக்குது. இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? 1 2 3 ஸ்டார்ட். 3 ஸ்டார்ட். ஐயோ விழுந்துட்டோமே. போ. சிங்கம் நீ வரும் சிங்கம். ஓடும் தவு. என்ன கைஸ் இது? மறுபடியும் விழுந்துட்டோம் கைஸ். இது மறுபடியும் எப்படியாவது ஜெயிக்கணும். 1 2 3 4 1 கைஸ். இது ஒன்றுமே எனக்கு பிடிக்கல. என்ன இப்போ பார்த்தீங்களா எப்படி விழுகிறோம் பாருங்கள். 1 2 1 2 3 4. இங்கே மறுபடியும் விழுந்துட்டோம் பாருங்கள். சும்மானே இருக்கு. எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது அப்படி தான் 1 2 கைஸ். ஐயோ வெறுப்பாக வருது கைஸ். பார்த்தாலே வெறுப்பாக வருது. இதை நானும் 5 நிமிஷமாக ட்ரை பண்ணிக்கிருக்கேன் கைஸ். வரவே இல்லை.
இப்போ தான் எனக்கு வந்துச்சு கைஸ். இப்போ பாருங்கள், தவிட்டோம் அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். இந்த லெவலை நான் 5 நிமிஷமாக ட்ரை பண்ணிக்கிருக்கேன், வரவே இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம். என்ன வயசு இங்கே ஏதோ ஓட்டை இருக்குது கைஸ், கைஸ். மறுபடி தப்பி அதுக்குள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். தப்பு அவ்வளோதான் கைஸ், போயிட்டோம் கைஸ். கொஞ்சோண்டு சவுண்டை குறைச்சிட்டு போய் கீழே இருக்காங்க. அப்போ கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இங்கேருந்து கணக்கில் பார்த்தோம்ல கைஸ், அவன் கைஸ். நீங்கள் கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்க பாருங்க கைஸ், நம்ம பார்த்துட்டியோம் எப்படி கைஸ், பார்த்துட்டியான். ஓடு ஜம்ப் பண்ணுறது நமக்கு கைஸ். அப்படியா போயிடணும் கைஸ். அங்கே தான் இருக்குது ஃபுட் கன்னா கைஸ், கன்னு கைஸ். இது என்ன கைஸ், வாழை என்னச்சும் தக்காளி தூக்கி அடிக்கிறாங்க கைஸ். சமைக்க சொன்னால் நம்மளை வந்து அடிச்சு பிடிக்கிறாங்க கைஸ். ஒன்றுமே புரியல கைஸ். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இனிமேல் ஏன்ட்டு அவ்வளோதான், கதமாக அப்படியும் தக்காளி அவ்வளோதான் கைஸ். இனிமேல் இங்கே பாருங்க இப்படி வெடிச்சோம். நம்ம பக்கத்தில் இருந்து வெடிச்சிருந்தாலும் நம்மளும் இப்படி தான் இருப்போம். காசை பாருங்கள் எப்படி மழை பொழிஞ்சு கிடக்கா கைஸ், அடுத்த லெவல் போவோம் கைஸ். இந்த லெவலில் முடிச்சாச்சு. அடுத்த லெவல். இந்த வீடியோவை இதளவு பார்த்துருக்குற நண்பர்கள் எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம வந்து ஜெயிக்கிறதா நம்ம கையில் இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இதுக்கு பலனாக இதெல்லாம் கிடைக்கணும். அவ்வளோதான். இப்போ எதாவது ஏணி தான் வச்சுருப்பாங்க எப்பயும் போல். அவ்வளோதாங்க. இந்த கேமில் நான் ஏணியை தான் நான் நிறையா பார்க்குறேன். படிக்கட்டை கூட நான் அவ்வளோவா பார்த்ததே இல்லை. ஏணி தான் என்ன கைஸ், திறக்க முடியல. அடித்து உடக்குமா கைஸ், கைஸ் உடஞ்சிருச்சோம் கதவே. அது கைஸ் இது லேசர் கைஸ். இதில் பட்டோம்னா பொசுங்கிடுவோம். எப்படின்னு தெரியுமா, அந்த கொசு பேட்டில் பார்த்தா கொசு எப்படி பொசுங்கும் அந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா கைஸ், பொசுங்கிட்டோம். இப்போ எப்படியாவது போயிடணும் கைஸ் அங்கனக்குள்ளே. உங்களுக்கு இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது நான் சூப்பர்மேன் பண்ணி பறந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க. ஆனால் நான் வேறு விதமாக பறப்பேன், நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். அதை இப்போ பாருங்களேன் இப்படி பறப்பேன் மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்க என்னோட ஆட்டத்தை. இப்போ பாருங்க நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. இப்போ பாருங்க எப்படி கைஸ், இப்போ தான் கைஸ் ஆச்சரியமே. எப்படி போனேன்னு எனக்கு தெரில கைஸ், அவ்வளோதான் கைஸ். இனிமே இது போகிறதான் வேலை. என்னது, யூஸ் மெட்டல் பிளேன்ஸ் டு கெட் அக்ராஸ். மெட்டல் பிளேன்ஸ்னால் அந்த தகரமாக ஒன்று இருக்கும்ல, அதான கைஸ். இந்த கைஸ், கெட் யுவர் பிளேன்ஸ். ரெஃப்ரெஷ் பண்ணி எடுத்துப்போம். கீழே வந்து எடுத்துப்போம். இங்கனக்குள்ளே வச்சு இப்படி போய் இங்கனக்குள்ளே இருந்து இதை எடுத்து இங்கனக்குள்ளே வச்சு, நாங்களாம் எவ்வளோ பெரிய மூளைக்காரங்க, ஒரே ஃப்ளேனை வச்சு இங்கிட்டு போயிடுவோம்ல. இப்படி வந்து என்ன வயசு அப்படியே திறந்துருச்சு. கன்று நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. சுடணுமா கைஸ், புரிஞ்சிருச்சு. இப்போ சுடணும். என்ன கைஸ், டேமேஜ் போக மாட்டேங்குது. சுடுறான்டா அவன் சுடுறான். அப்படியே சுட முடியல கைஸ். என்ன பண்ண எப்படியா சுட்டு ஆகணும். அந்த கை டேமேஜ், அந்த சுடுற கண்ணை வச்சு தான் அடிக்கிற. உன்னோட இதை வந்து எப்படி இது பண்ணுறேன்னு பாரு. அவ்வளோதான் கைஸ், ஒரு கையை உடைச்சாச்சு. கையை உடச்சி விட்ருவோம். டேமேஜை பாருங்கள், அவங்களுக்கு நிறையா போயிடுச்சு. கொஞ்சம் தான், அவ்வளோதான் கைஸ். முடிஞ்சிருச்சு. வெடிக்க போகுது. 1 2 3 ஸ்டார்ட் டுமேல். காசை பாருங்க, எவ்வளோ காசுனாலே நம்ம தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்ம அங்கே போகிறது தான் வேலை.
என்ன guys இது காரை பாருங்க guys, செம்மையாக இருக்கா. போலீஸ் கார், என்ன கார் போலீஸ் கார் எடுத்துகிட்டு போகிறோம். எவ்வளோ வேகமாக போகிறோம் பாருங்க guys, வேகமாக. என்ன guys நம்மளை எப்படியாவது நம்ம இதுலேருந்து தப்பிச்சிடணும். என்ன guys கார் நின்றுச்சு. அங்கே தான் இருக்கு guys, அங்கே நம்ம போகணுமோ. நம்ம போகணும் போல். எப்படி போகிறதுக்கு ஒரு ரூட்டும் காணுமே. ஏணியும் காணோம். ஏணியை வச்சுருப்பாங்க. தவி போகலாமா? தவியும் போக முடியல. ஓ புரிஞ்சிருச்சு guys, காரை எடுத்துகிட்டு வந்து இங்கே எவ்வளோ வச்சுக்கிறணும். காரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நம்ம கார் வழியாக நம்ம போகணும் போல். அவ்வளோதான். காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கேக்குள்ளே வச்சிடும். பார்த்தீங்களா கார் காமெடியாக ஆக்சிலேட்டரே கொடுக்காம திருக்குதா guys, எப்படி. அவ்வளோதான் guys, இனிமேல் நம்ம இப்படி போய் இங்கேக்குள்ளே வச்சு கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சுருவோம். இப்போ இது மேலே ஏறி போய் என்ன guys உள்ளே போய் உட்காந்துட்டியா. அப்படி வெளியே வந்து உள்ளே போய் உட்காந்து இப்படி போய் உள்ளே உட்காந்து போவோம். அடுத்த வாட்டி உங்களுக்கு ரோப்ளாக்ஸில் எந்த கேம் வேணும்னு சொல்லுங்கள், அந்த கேம் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி ஹாரர் கேம், ஃபன்னி கேம், எல்லா கேமும் உண்டு. என்ன guys இது பேக் பேக், அதில் வந்து நம்மளுக்கு இது இருக்கும். நம்ம அந்த கத்தி எடுத்துப்போமா guys, அந்த கத்தி தான் நம்மளுக்கு பவர்ஃபுல். அந்த கத்தியை எடுத்து பார்ப்போமா, எப்படி இருக்குது பாருங்க guys, நல்லா இருக்குது. உள்ளே வச்சுப்போம் guys. உள்ளே மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் guys, மேலே போவோம். வாங்க மேலே போவோம். அங்கே எல்லாருமே மேலே போவோம். அவ்வளோதான் guys, இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள், ஆனால் வந்து கம்ப்ளீட் ஆகலை. பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேமோட கிராஃபிக்ஸ் கொண்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. விளையாடுங்க, செம்மையாக இருக்குது. பாருங்கள் guys, ஒன்றும் கிராஃபிக்ஸ் முடியலை, பார்த்துக்கிட்டே இருங்க. guys, போவோம் போய்கொண்டே இருப்போம் guys. ஒன்றும் முடியலை இந்த கேமு. வாங்க, சந்திராயன் 3 இது மேலே தான் நம்ம போகிறோம். போய் நம்ம இந்த கேம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே guys, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கான் ஆன் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உடனே வரும். அதே மாதிரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள்